நம்ம ட்ரேடர்ஸுக்கு இருக்க பெரிய பிரச்சனையே, நம்ம நிறைய எஃபர்ட் போட்டு ஒரு ட்ரேடிங் சிஸ்டமை டெவலப் பண்ணிடுவோம். இல்லை ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை படித்து தெரிஞ்சுப்போம். தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு ட்ரேட் எடுப்போம். எடுத்தது பார்த்தா அன்னைக்குன்னு பார்த்து மார்க்கெட்டு நமக்கு அகெயின்ஸ்டாக போவோம், லாஸ் ஆகும். 2வது ட்ரேடும் அதே மாதிரி செட்டப்பை ஃபாலோ பண்ணுவோம், லாஸ் ஆகும். 3வது ட்ரேட் எடுப்போம், அதுவும் லாஸ் ஆயிடுச்சுன்னா 4வது ட்ரேடு சேம் செட்டப் வந்தால் கூட சத்தியமாக யாருமே அதை எடுக்க மாட்டாங்க. ஏன்னா 3 ட்ரேட் லாஸ் ஆகிடுச்சு, 4வது ட்ரேடு லாஸ் தான் வரும் அப்படின்னு நினச்சி அந்த ட்ரேட் எடுக்காமல் விட்டுருவோம். இல்லைனா பேப்பர் ட்ரேட் பண்ணணும்னு சொல்லி சும்மா நோட் மட்டும் பண்ணி வைப்போம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ட்ரேட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 ட்ரேட் கொடுத்த லாஸை விட இன்டூ 3 டைம்ஸ் இல்லை 4 டைம்ஸ் பெரிய ப்ராஃபிட்டே கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். பட் நம்ம அதை எடுத்துருக்க மாட்டோம். ஏன்னா லாஸ்ட் 3 ட்ரேட் லாஸ் ஆகிடுச்சுல, 4வது ட்ரேடும் லாஸ் தான் ஆகும் அப்படின்னு நம்ம நம்பியிருப்போம். இதுதான் ரீசன்சி பயஸ் அப்படின்னு ஒரு சைக்காலஜிக்கல் பேரியர் இருக்குது. இது எல்லா ட்ரேடர்ஸ்க்கும் வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான். இதை எப்படி சால்வ் பண்ணுறது, இதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். நமக்கு எப்போவுமே ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, கண்ணு கிட்ட வச்சு பார்த்தா எல்லாமே பெருசாக தான் தெரியும், கொஞ்சம் தள்ளி பாரு கொஞ்சம் நார்மலாக தெரியும்ன்ட்டு. அதுதான் ரீசன்சி பயஸோட கோர் கான்செப்ட்டு. நமக்கு மொத்தமாக இருக்கிற அந்த 50-100 ட்ரேடு கண்ணுக்கு தெரியாது. லாஸ்ட்டாக எடுத்த 3-4 ட்ரேட் தான் கண்ணுக்கு தெரியும். அந்த 3-4 ட்ரேட் நமக்கு ஃபேவரபுளாக போகலைனாலே நம்ம டிசைட் பண்ணிடுவோம், அடடா இந்த ஸ்ட்ராட்டஜி பூட்ட கேஸு, இது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு நம்ம மைண்டுக்குள்ளே நம்மளே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, நம்ம ஹியூமன்ஸோட டெண்டன்சியே அப்படி தான். ரீசெண்டாக நடக்கிற விஷயத்துக்கு எப்போவுமே அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். கிட்ட பார்க்குற விஷயத்துக்கு எப்போவுமே நமக்கு அது பெருசாக தான் தெரியும். ட்ரேடிங்கில் தான் கான்ஃபிடென்ஸ் இருக்கிறதும் பிரச்சனை, கான்ஃபிடென்ஸ் சுத்தமாக இல்லாமல் இருக்கிறதும் பிரச்சனை. லாஸ்ட் ஒரு 3 to 4 ட்ரேட்ஸ் லாஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம ஒரு அடுத்த ட்ரேட் எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக பயந்து எடுக்காமல் விட்டுருவோம். இதுவே லாஸ்ட் 3 to 4 ட்ரேட்ஸு ப்ராஃபிட்டபுளாக வந்துருச்சுன்னு வச்சுக்கோமே, கையிலே பிடிக்க முடியாது. இந்த கவுண்டர் மணிக்கு லாட்ரி டிக்கெட் அடித்த மாதிரி இப்போ நான் எதையாவது வாங்கியே ஆகணுமே, அந்த தெரு என்ன விலை கேளு, இது என்ன விலை கேளுன்ற ஒரு தாட் ப்ராசஸில் தான் இருப்போம். ஏன்னா நம்ம கையில் ஒரு சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜி கிடச்சிருச்சாமா அப்படின்னு நம்மளே நினச்சிப்போம். நினச்சிக்கிட்டு அவ்வளோதான் நான் மார்க்கெட்டை கற்றுக்கிட்டேன் அப்படின்னு நினைப்போம். அவ்வளோதான் 6வது ட்ரேட்லேருந்து என்ன ஆகும், நம்மளோட ரிஸ்க்கை இன்க்ரீஸ் பண்ணும். ப்ராஃபிட்டபுளாக 5-6 ட்ரேடு பேக் டு பேக் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடை எடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ரிஸ்க்கை இன்க்ரீஸ் பண்ணி நமக்கு நம்மளே சூனியம் வச்சுப்போம்.